இ-பாஸ் நடைமுறையால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக நீலகிரி மாவட்ட வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தந்தி டிவியிடம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்தை பார்க்கலாம். போன வருஷம் இ-பாஸ் அமல்படுத்தும் போது கட்டுப்பாடுகள்லாம் இல்லை. இ-பாஸ் போட்டுக்கலாம், உள்ளே வந்துடலாம். வாகன கட்டுப்பாடுகள் இல்லை. வார இறுதி நாட்களில் மட்டும்தான் 8000 வாகனங்கள், மற்ற எல்லா நாட்கள்லையும் 6000 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லும் போது இங்கே இருக்கிற நீலகிரி மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் கேள்விக்குறியாக்கப்படும். இங்கே வாழுகிற மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இந்த 100 நாட்கள் சம்பாதித்து தான் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய பொருளாதார தேவைகளை நீலகிரி மாவட்ட மக்கள் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஏப்ரல் மேல இ-பாஸ்ன்ற ஒரு நடைமுறை தொடர்ந்தால் அது எங்களுடைய நீலகிரி மாவட்ட மக்களுடைய முழு வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. பொதுமக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுக்கு அரசாங்கம் நல்ல ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரியில் நடைபெறும் கடை அடைப்பு போராட்டத்தால் உணவு, குடிநீர் கிடைக்காமல் சுற்றுலா பயணிகள் பரிதவித்து வருகின்றனர். தந்தி டிவியிடம் சார், என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா. பி தி பாஸ். அவர்கள் பகிர்ந்த கருத்துக்களை பார்க்கலாம். இ-பாஸ்க்காக பந்துன்னு சொல்கிறாங்க. மேலே வந்தாச்சு, ஏதோ ஃபுட்டுலாம் எதுவும் கிடைக்கல, எல்லாமே ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸு. ஓகே, ரூமோ நேற்று எடுத்தோம், இன்றைக்கி பார்த்தா வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, ப்ரியராக இன்ஃபர்மேஷன் இருந்திருந்தால் கூட தெரியாது, எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிடலாம். வந்தாச்சு, ரூமும் எடுத்தாச்சு, ஓன் வெஹிக்கிளில் வந்ததால் எல்லாத்தையும் காரில் போட்டுட்டு சுற்றிட்டுருக்கோம். ஃபுட்டு, டீ கடை, இது சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கோம். இப்போ டீ கடை இதெல்லாம் போய் தேடி பார்த்தோம் சார். எங்களுக்கு எந்த கடையும் அவைலபிள் கிடைக்கல சார். சாதாரண சின்ன கடை கூட கடை இல்லை சார். சாப்பாடு கடை எதுவும் இல்லை. ஸோ டிரான்ஸ்போர்ட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார். டிரான்ஸ்போர்ட் கூட 1-2 ஓடுது. கவர்மெண்ட் இதை ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்குது சார். ஊட்டிலேருந்து குன்னூர்லேருந்து தாண்டக்கப்புறம் தான் இந்த மாதிரி பந்து சொன்னாங்க. சரி, ஊட்டிலேருந்து இறந்ததுக்கப்புறம் சரி என்ன எதுவும் பார்த்துட்டு வந்தோம். அங்கே பார்த்தோன்னா எந்த கடையும் இல்லை, பேக்கரி, இந்த ஹோட்டல் எதுவுமே இல்லைங்க. இங்கே பார்த்தது அம்மா உணவு இருந்தது. அங்கே சாப்பிட்டோம். இப்போ சாப்பிட்டு போகிறோம்.